திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னா, இந்த புதுசா வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய சந்தேகங்கள். அதாவது ஒரு மனையடி சாஸ்திர அளவுகள்ல ஒரு வீட்டுக்கு உள்ளளவு வைக்கணுமா அல்லது வெளியளவு தான் வைக்கணுமா, இந்த மனையடி சாஸ்திரத்துடைய மகிமைகள் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சில நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு உள்ளளவு மட்டும் இருந்தா போதும், வெளியளவு நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா சில பேர் வெளியளவுகள் கரெக்டா இருந்தா போதும், உள்ளளவு நம்ம முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் 12 அடி, 13 அடி, 14 அடி, பெட்ரூம் 15 அடி, இப்படி அளவுகளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில அளவுகளை வச்சிடுறாங்க. இந்த அளவுகள் எல்லாம் முதல்ல கரெக்டா இல்லை, இது எப்படித்தான் இந்த மனையடி சாஸ்திரத்துடைய அளவுகளை நம்ம எப்படி கம்பேர் பண்ணி ஒரு வீட்டை கட்டணும், மனையடி சாஸ்திரத்தை முதல்ல பார்க்கணுமா இல்லை பார்க்கக்கூடாதா, இல்லை வாஸ்து சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ரீதியாக தான் வீட்டை கட்டணுமா, இல்லை மனையடி அளவுகளோட வீடு கட்டணுமா, இது எல்லாத்துக்குமே ஒரு உண்டான ஒரு தாட்டு. முதல்ல மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வீட்டுடைய உள்ளளவுகள் வெளியளவுகளை சரியாக நம்ம புகுத்தி அந்த வீட்டில் வைக்கிறது தான். அதாவது மனையடி சாஸ்திரம்னா, மனை அப்படின்னா நம்முடைய வீடு, அடினா அளவுகள், நம்ம வீட்டிற்கு அளவுகளை, சாஸ்திரம்னா ஒழுங்குபடுத்துற விஷயம். அப்ப நம்முடைய குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு ஒரு சரியான அளவுகளை கொண்டு ஒழுங்குபடுத்தி வாழக்கூடிய சாஸ்திரத்திற்கு பேரு தான் முதல்ல மனையடி சாஸ்திரம் அப்படின்னு. மனையடி சாஸ்திரத்தையும் வாஸ்தையும் அவங்க வேறு விதமான கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை சரியான இடத்துல நம்ம உள்புகுத்தி அதனுடைய எனர்ஜியை நம்ம வீட்டுக்கு எடுக்கிறோம். அதுதான் வாஸ்து. ஒரு நெருப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு தத்துவத்தை அக்னி மூலையிலையும், ஒரு நீருங்கக்கூடிய ஒரு தத்துவத்தை ஈசானிய மூலையிலையும், ஒரு காற்றுங்கக்கூடிய தத்துவத்தை நம்ம வாயு மூலையிலையும், ஒரு நிலங்கக்கூடிய ஒரு தத்துவத்தை தென்மேற்கு மூலையிலையும், நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சங்களுடைய சுற்று வட்டாரங்களை ஒரு ஆகாய தத்துவம்னு மார்க்கம் பண்றோம். அதுதான் வாஸ்துவோட தவிர. ஆனா மனையடி சாஸ்திர அளவுகள் பழைய காலத்திலேயே நிறைய இருந்திருக்குது. அதை இன்னைக்கு நாளாக விட இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா சில இடங்கள்ல அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இப்ப நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா அப்படின்னு பார்த்தா, நான் 100% நம்முடைய உங்களுடைய ஜாதகம், இடத்துக்கு உண்டான பிரச்சனம், அடுத்தது வாஸ்துப்படி சரியான மூலையில் எது எது இருக்க வேண்டுமோ அது அங்கங்க இருக்கிற மாதிரி, அடுத்தது அளவுகள், உள்ளளவுகள், வெளியளவுகள், இதையெல்லாம் சரியா உள்புகுத்தி தான் நான் ஒரு மேப் அப்படிங்கிறது போட்டு அவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். அப்ப இந்த மனையடி சாஸ்திரத்துடைய மகிமை என்ன அப்படின்னா, ஒரு திருமணத்து பொருத்தத்திற்கு எப்படி ஒரு ஆணுடைய ஜாதகத்தையும் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தையும் நம்ம பொருத்தம் பார்த்து அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இருக்குதா, புத்திர பாக்கியம் இருக்குதா, 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா, இல்லை கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும், இப்படி பல்வேறு விதத்துல நம்ம எப்படி எப்படி அவங்கள ஒரு பொண்ணையும் பையனையும் ஜோடி சேர்த்துறோமோ, அதே போலதான் ஒரு வீட்டுக்கு நீங்க ஜோடி சேர்த்தணும் அப்படின்னா, இந்த வீட்டுடைய அளவுகளை வச்சு அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுடைய உரிமையாளர்களும் அந்த குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அந்த பொருத்தங்கள் சரியாக அமைக்கணும். அந்த பொருத்தங்கள் அப்படிங்கிறது தான் வீட்டுக்கு நீங்க கட்டுற வீடு, இந்த உள்ளளவு வெளியளவு இதை வச்சுதான் உங்க வீட்டுடைய அந்த 15 பொருத்தங்களை பார்க்க முடியும். அந்த பொருத்தத்துல உங்க வீடு பசுமாட்டோட மனையா, சிங்கத்தோட மனையா, யானையோட மனையா, இல்ல கருடனோட மனையா, அல்லது பாம்பு மனையா, அல்லது எலி மனையா, இப்படி பல்வேறு விதத்துல அந்த மனைகளை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் யோகம் என்ன, ராசி என்ன, வீடு கட்டினதுக்கு அப்புறம் வரவு செலவு எப்படி இருக்குது, வீட்டுக்கு கண் இருக்குதா, இல்ல வீட்டுக்கு யோகம் இருக்குதா, வீட்டுக்கு ராசி இருக்குதா, இந்த வீட்டுக்கு ஒரு வயசு இருக்குதா, இப்படி எல்லாம் பல பொருத்தங்களுடைய மகிமைகள் தான் இந்த மனையடி சாஸ்திரத்துடைய மகிமை. அப்ப வீட்டிற்கு உள்ளளவு முக்கியமா வெளியளவு முக்கியமா அப்படின்னா, நம்ம இதுல என்ன சொல்லலாம், இப்போ உங்களோட வெளி தோற்றங்கள் பார்க்கறதுக்கு அழகா இருந்து உள் தோற்றத்துல ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குது, நுரையீரல் ப்ராப்ளமா இருக்குது. அப்ப ஆள் அழகா இருந்தா பத்தாது, உள்ள இருக்கக்கூடிய அளவுகளும் அதாவது உறுப்புகளும் சரியாக இருக்கணும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய அளவுகள் சரியாக இருக்கணும் அப்படின்னோம்னா, நம்ம கட்டடத்துடைய நீளங்கள் சரியா இருக்கணும். முதல்ல ஒரு வீட்டுக்கு கட்டடத்துடைய நீளம் சரியா இருக்கணும்.
கட்டடத்துடைய அகலங்கள் சரியா இருக்கணும். அதே மாதிரி உள்ளளவுகள் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல உள்ளளவுகளும் அதே மாதிரி கரெக்டான ஒரு பொசிஷன்ல உள்ளளவுகளும் சரியா இருக்கணும். அப்ப உள்ளளவுகளும் வெளியளவுகளும் சரியான முறையில யார் ஒருத்தர் அமைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே சக்சஸ் அடைஞ்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம இந்த உள்ளளவுகளையும் வெளியளவுகளையும் எல்லாம் ஜோடி சேர்த்தி சரியான வாஸ்து முறைப்படி ஒரு அளவுகள்ல கரெக்டா எது எது எங்க இருக்கணுமோ அங்க வச்சு இந்த அளவுகளை தூக்கி உள்ள கொண்டு போய் நீங்க செட் பண்ணா மட்டும்தான் நீங்க அந்த இடத்துல வந்து முதல்ல ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா நிச்சயம் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கண்டிப்பா கிடையாது. அப்ப ஒரு கட்டடத்துடைய அளவுகள்ல நல்ல அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 அடி அப்படிங்கிறது ஒரு நல்ல அளவு, 8 அடிங்கிறது ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, 10 அடிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பால் பாக்கியத்தை கொடுக்கறது, 11 அடிங்கிறது ஒரு ஆசைகளை நிறைவேற்றுறது, 16 அடிங்கிறது செல்வத்தையும் செழிப்பையும் உருவாக்குவது, 17 அடிங்கிறது ஒரு ஆக்கமும் ஊக்கத்தையும் கொடுக்கறது, 20 அடிங்கிறது பசுக்களோடு நிறைய பால் பாக்கியத்தை கொடுக்கறது, 21 அடி அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தையும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தையும் கொடுக்கறது, 22 அடி அப்படிங்கிறது வந்து நல்ல மக்கள் பேர் உண்டாகும் அப்படிங்கிறது, 26 அடிங்கிறது உங்களுடைய சுற்றமும் சூழமும் வருகை தந்து சூழக்கூடிய ஒரு அற்புதமான 26ங்கிறது, 27 அப்படிங்கிறது வந்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கிறது, 28 அடி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையை உருவாக்கக்கூடியது, 29 அடி அப்படிங்கிறது வந்து எண்ணிய எண்ணங்கள்லாம் ஏறேறக்கூடியது, 30 அடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகிறது, 31 அடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலமாகும் யோகம், வீடு கட்டக்கூடிய யோகத்தை அதிகப்படுத்துவது, 32ங்கிறது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சம்பாரிச்சோமோ அதை எதை இழந்தோமோ அந்த இழந்ததையெல்லாம் வாழ்க்கையில மீட்டும் பழைய நிலைமைக்கு வரக்கூடியதுதான் அந்த 32 அப்படிங்கிறது. 35 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, 36 அப்படிங்கிறது வந்து வெளியூர் வெளிநாடு வாசங்களை கொடுக்கறது. இப்படி அளவுகள்ல நம்மளுக்கு நல்ல அளவுகள் அப்படிங்கிறது ஒரு தொகுத்து நம்ம நிறைய அளவுகள் இருக்குது. அப்ப இந்த அளவுகளை எல்லாம் சரியா ஒரு வீட்டுல வெளியும் பார்க்கணும், உள்ளளவையும் பார்க்கணும், வாஸ்துப்படி எது எது எங்கெங்க வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். வீட்டுக்கு முக்கியமாக மெயின் நிலவுகால் அப்படிங்கக்கூடிய அளவுகளை கரெக்டா நீளம் என்ன அகலம் என்ன அப்படிங்கிறது அந்த நிலவுகால் மெயின் நிலவுகாலும் பூஜை அறையுடைய நிலவுகாலும் துல்லியமான அளவுகள்ல நம்ம இந்த மனையடி சாஸ்திரத்துடைய மகிமைகள்ல கொண்டு உள்ள வைக்கணும். அப்படி இப்படி வச்சு ஒரு வீட்டை கட்டுனா அந்த வீடு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அப்படி ஒரு சரியான வாஸ்துப்படி பிரசன்னத்துப்படி உங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள் நல்லா இருக்குதோ அந்த கிரகங்களுடைய படி இதெல்லாம் ஒரு தலைவாசல உள்ள வச்சு உள்ளளவு வெளியளவு அடுத்தது வந்து மனை பொருத்தங்கள் 15 பொருத்தத்துக்கு குறைஞ்சது நான் சொல்லக்கூடிய அந்த யோனி பொருத்தம், வயசு பொருத்தம், யோக பொருத்தம், நேத்திர பொருத்தம், அதாவது ஆதாய விரைய பொருத்தம், அடுத்தது மனை பொருத்தம், இந்த மாதிரி ஒரு 7 பொருத்தத்தை முக்கியமா கரெக்டா இம்பார்ட்டன்ட் பண்ணி யார் ஒருத்தர் சரியான முறையில வீட்டை கட்டுறாங்களோ அவங்க நிச்சயம் அந்த வீட்டுல மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க. இதைத்தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வீடுகள்ல நம்ம ஜோதிடத்தையும் வாஸ்தையும் மனையடி சாஸ்திரத்தையும் இப்படி பல்வேறு விதத்துல கலந்து பார்த்து நம்ம நடைமுறையில ஜெயிச்ச விஷயங்களை தான் நம்ம நிறைய உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கும் நிறைய இடத்துக்கு போற இடத்துல நம்ம வாஸ்து பார்க்க போற இடத்துல ஜோதிடம் பார்க்க போற இடத்துல நம்மளுக்கு மேப் கொடுக்குறவங்க எல்லாருமே உள்ள பெட்ரூமுக்கு 12 அடி 13 அடி 14 அடி இப்படி அளவுகளை தப்பு தப்பா போட்டு சதிர்ச்சி வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட காட்டுறப்ப கண்ணுல உண்மையாலுமே எங்களுக்கு தண்ணி வருது இல்லையா எனக்கு வருது. ஏன்னா ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடை நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், யானை அசைஞ்சுக்கிட்டு திங்கும், வீடு வந்து அசையாம திங்கும். அப்ப உங்க பணத்தை நீங்க செலவு பண்றீங்கன்னா கொஞ்சம் நல்ல உருப்படியா செலவு பண்ணுங்க. ஒரு நல்ல ஆலோசகரை நல்ல ஒரு நிபுணரை கூட்டிட்டு வந்து காமிங்க. தயவு செய்து வந்து ஒரு மேப்பை அனுப்பிச்சோ இல்ல உங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டோ என் வீடு இப்படி இருக்குது, என் நிலம் இப்படி இருக்குது, இது எப்படி இருக்கும், இந்த அளவு நல்லா இருக்குமா அப்படின்லாம் பார்க்காதீங்க. எப்பயுமே ஒரு மனிதனுக்கு வந்து முதல்ல ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு கட்டுறதுக்கு திசை காட்டிங்கக்கூடிய ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கண்ணு, அடுத்ததுதான் நம்ம அந்த வீட்டுடைய மேப்பு, இதெல்லாமே ஒரு கண்ணு. இப்படி 2 கண்களையும் யார் ஒருவர் சரியாக பயன்படுத்தி ஜோதிடத்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு அமைப்புகளை கட்டி யார் ஒரு நல்ல வீட்டை உருவாக்குறாங்களோ அவங்க மேலும் மேலும் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை நடைமுறையில பாக்குறேன். நீங்களும் உங்க வீட்டை கட்டணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல இடத்துக்கு பிரசன்னத்தை பாருங்க, உங்க இடத்த கூட்டிட்டு போய் காட்டி பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்க நிச்சயமா மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிங்க.
இது உங்களுக்கான ஒரு விழிப்பு சார்ந்த வீடியோ. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.